ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி காலையில் எழுந்து வராரு. ப்ரஷ் பண்ணுறதுக்காக கண்ணம்மா கிட்டக்க பேஸ்ட் கேட்குறாரு. டூத் பேஸ்ட் அந்த டேபிளில் தான் இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. பாரதியும் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த டூத் பேஸ்ட் ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. கண்ணம்மா கிட்ட காமிச்சு கேட்குறாரு, இதில் எங்கே டூத் பேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா உள்ளே போய் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வராங்க. அதை அந்த டூத் பேஸ்ட் மேலே வச்சு உருட்டுறாங்க. அப்போ அந்த டூத் பேஸ்ட் பறந்து வந்து கண்ணம்மாவோட சேலையில் வந்து விழுந்துருது. கண்ணம்மா எங்கே அந்த டூத் பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தேடுறாரு. இப்போ கண்ணம்மா சொல்கிறாங்க, என்னோட சேலை மேலே இருக்குது, இதை வேணா எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதிக்கு இப்போ கோபம் வந்துடுது. கண்ணம்மாவை திட்டுறாரு. எத்தனை தடவை கடைக்கு போகிற, மார்க்கெட் போகிற, காய்கறி வாங்கிட்டு வர, வீட்டில் ஒரு டூத் பேஸ்ட் காலியாச்சு, அதை வாங்கணுன்ற அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. பாரதி கோச்சிட்டு இப்போ வெளியில் போயிடுறாரு. பாரதி இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததும் கண்ணம்மா சொல்கிறாங்க, நான் அந்த டூத் பேஸ்ட்டை அமைக்க பார்த்து எடுத்துட்டேங்க, இந்தாங்க டூத் பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வாங்கிட்டு வந்த டூத் பேஸ்ட்டை காமிக்கிறாரு. என்னங்க இது இவ்வளோ சின்ன டூத் பேஸ்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. நான் இங்கே இருக்க போகிறது 4 நாள் தான், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாரு. எனக்கு அதில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் கொடுங்களேன் அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இந்த டூத் பேஸ்ட்டை கொண்டு போய் அவர் பேக்கில் வச்சிடுறாரு. கண்ணம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாம்பலை வச்சு பல்ல விளக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதி அந்த பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக சௌந்தர்யா வேணும் 2 பேருமே கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்க கண்ணம்மா, சாம்பல் வச்சு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணம்மா சௌந்தர்யா கிட்டக்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வீட்டில் டூத் பேஸ்ட் தீர்ந்து போச்சு, உங்கள் மகன் டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வந்தாரு, இல்லை கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட தர மாட்டேங்கிறாரு, கொண்டு போய் அவர் பேக்கில் பூட்டி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏண்டா அப்படி நடந்துக்கிற அப்படின்னு சௌந்தர்யா பாரதியை திட்டுறாங்க. 2 பேரும் வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. வேணு சௌந்தர்யா கிட்டக்கா சொல்கிறாரு, நம்ம இங்கே ஒரு ஃப்ரிட்ஜும் ஒரு டைனிங் டேபிளும் வாங்கி கொடுத்துருவோம், கண்ணம்மாவுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வேணாம் மாமா, இருக்கிறத வச்சே நான் வாழ பழகிக்கிட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. இப்போ கண்ணம்மா பாரதி 2 பேருக்குமே சௌந்தர்யா சாப்பாடு பரிமாறுறாங்க. ஹேமா எப்படிமா இருக்கிறா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. அவன் நல்லா இருக்காப்பா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. லக்ஷ்மி எப்படி இருக்காத்த அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. அவன் ரொம்ப நல்லா இருக்காமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. வாங்க, நல்லா தான் இருக்கிறா, நான் தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. சௌந்தர்யா கொண்டு வந்த சாப்பாடை பாரதி சாப்பிட்றாரு. இத்தனை நாளாக இவ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் செத்து போச்சு, இப்போதான் அதுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சாப்பிட்றாரு. அமைதியாக சாப்பிடுடா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. சௌந்தர்யா வேணும் 2 பேருமே இப்போ கண்ணம்மா வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. பாரதி கண்ணம்மா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறத பார்த்ததும் சௌந்தர்யா வேணும் 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக கண்ணம்மா வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.